துன்பங்களும் வேதனைகளும் நஷ்டங்களும் நாளைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற கவலையும் பயமும் எந்த நேரமும் நம்முடைய இருதயங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமக்காக எஞ்சியிருக்கும் வாழ்க்கை இனி வரக்கூடிய அந்த வாழ்க்கையை மட்டும்தானே தவிர இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையோ நேற்று வரை நாம் அனுபவித்த வாழ்க்கையோ நிச்சயமாக கணக்கில் வரப்போவதில்லை. அப்படியானால் நான் முற்பகுதியில் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் என்ன விளைவு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இறைவன் யார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிய வேண்டியிருக்கின்றோம். எனக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது மீதமுள்ள கஷ்டங்கள் என்ன என்பதை நான் நாளைய வாழ்க்கையில் நிகழ இருப்பதை இன்று நான் என்னுடைய உள்ளத்தில் கொள்கின்றேன். என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று நாளைய விஷயத்தை நான் கணிக்கின்றேன். இறை உணர்வு கூறுகின்றது, நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிபவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுது விடியும், நீங்கள் நாளைய வாழ்க்கைக்குள் வாழ்வீர்களா என்பதை அறிந்திருப்பவன் இறைவன். நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் அதனை நடத்தப் போகின்றீர்கள் என்று நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு நாம் நமக்கே எதிரான ஒரு பாதையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் மனதளவில் என்பதையும் நாம் அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் எதனை நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய அதிகாரத்தில் இல்லை என்பது தெரியும். இறை உணர்வு உங்களுக்கு கற்பிக்கிறது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை மட்டுமே நிகழ வேண்டும். இவ்வளவுதான் இறைவனுடைய வார்த்தைகள். இன்று என்ன கோணத்திலிருந்து எந்த திசைகளிலிருந்து நான் சம்பாதித்தவற்றிலிருந்தும் இன்னும் நான் அறியாத புறத்திலிருந்தும் எனக்கு வேதனைகள் இப்பொழுது இருக்கின்றன. மனதிலும் இருக்கின்றது, உங்களுடைய உடலிலும் வேதனை இருக்கின்றது. உங்களுடைய இறை உணர்வு உங்களுக்கு கற்பிக்கின்றது. உதாரணமாக ஒரு தலைவலி, மண்டையை பிளக்கக்கூடிய அளவுக்கு தலைவலி, கண்கள் எல்லாம் தெளிக்கக்கூடிய அளவுக்கு தலைவலி, கண்கள் குருடாகிவிடுமோ என்ற அளவுக்கு தலைவலி, கண்களும் தலையும் சேர்ந்து வலிக்கூடிய வலி. இது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்பொழுது இந்த நிலை அடைந்திருக்கின்றது. என்னுடைய வேதனையை இப்பொழுது நான் அதிகரிக்கப் போகின்றேன். எப்படி என்றால், நாளைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு போகுமோ தெரியவில்லையே. இப்பொழுதே இந்த வழி இவ்வளவு கொடுமையாக இருக்கும் பொழுது நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம் மனதிற்குள். ஆம், இப்படித்தான், இதற்கு வேறு வழியே இல்லை என்று ஊர் மக்கள், மருத்துவர்கள் என்ற போர்வையில் பேசுவார்கள். இதை பற்றி அறிந்திருக்கக்கூடிய மக்களும் ஆம், இது சுகமாகாது என்று அவர்களும் பேசுவார்கள். இதில் இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, சுகமாக வேண்டும். நாம் எதனை நம்புகின்றோம்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நன்மை இறைவனிடமிருந்து நமக்காக அருளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வாக, ஒவ்வொரு மூச்சும் இறைவனிடமிருந்துள்ள உணர்வு என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சும் வீணாக வெறும் காற்று உள்ளுக்குள் சென்று காற்று வெளியே வருகின்றது என்ற அந்த மருத்துவ அடிப்படையை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். உங்களுடைய உயிர் மூச்சாக, உயிர் ஆற்றல் மிக்க இறைவனுடைய வாக்கானது உங்களுடைய இருதயத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது உள் மூச்சாக. நாம் அதனை என்னுடைய இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் கருணையாகவும் அருளாகவும் நான் பாவிக்க வேண்டும்.
ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கின்றது நாளைய வாழ்க்கை பற்றிய நற்செய்தி. என்னுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை நான் மாற்றுகின்றேன். இறைவனுடைய உணர்வை நான் உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையில், அதாவது என் இருதயத்தில் பேசப்படக்கூடிய இறைவனுடைய மிக பெரும் ஆசீர்வாதத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் புறக்கணித்து என்னுடைய அறிவை கொண்டு மோசம்தான் எனக்கு என்று முடிவு கட்டுகின்றேன். என்னுடைய அறிவு மனிதர்கள் மூலமாக கடன் வாங்கிய அறிவு. மருத்துவர்கள் உதாரணமாக, இந்த நோய் உங்களுக்கு போகாது, இது வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கும், நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மருந்துகள் சாப்பிட வேண்டும். இதனை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, இது நாள்பட்ட நோய், இந்த நோய் குணமாகாது, வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த நோய் என்று நாம் வரையறுத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. மூட்டு வலி ஏற்பட்டால் கூட இந்த மூட்டு வலி தேய்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகமாகும். பின்னர் மூட்டுக்களை மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் முடமாக வாழ வேண்டியதுதான். மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டு தான் வாழ வேண்டும். இது டாக்டர்களுடைய அறிவிப்பு, மனிதர்களுடைய அறிவும். இவர்கள் அறிவித்ததன் காரணமாக அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் டாக்டர்களும் செல்லும் பொழுது என்ன சொல்லப் போகின்றாரோ என்ற பயம். நீங்கள் எதனை பயப்படுகின்றார்களோ அதைத்தான் கூறப்போகின்றார்கள். போவதற்கு முன்பாகவே இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று. அழகான செய்தி. சுகமாகுங்கள், சுகமாக வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் புறக்கணிக்கின்றேன். அதைவிட உண்மையை கூறக்கூடியவர்கள் டாக்டர்கள். இவர்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இடையே அதிருப்தி ஏற்படுகிறது என்றால், அவனுடைய வார்த்தைகளுக்கு மேலாக உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் அதிகமாக நேசம் பாராட்டுகின்றீர்கள், நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அவர்களுடைய அறிவு வளர வேண்டும் என்று தெரிந்த பிறகும் இறைவனுடைய உணர்வு புரிகின்றது, இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு போதாது, இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். என்றைக்குமே அறிவு வளர்ச்சி பெற்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர முடிவு பெற்றதாக இல்லை. இது நாம் அனைவரும் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனிதன் என்ற அந்தஸ்து இருக்குமானால் இதனை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இதுதான் சத்தியம் என்பதையும் ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது நாம் நமக்குரிய தேறுதலுக்காக அதனை நினைவூட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். இரண்டுமே செய்யவில்லை. மாறாக புறக்கணித்து விட்டோம், அலட்சியப்படுத்தி விட்டோம். டாக்டர்களுடைய கூற்று, அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்த பின்னரும், அதாவது அறிவு என்பது வளர்ச்சியடையக்கூடிய ஒன்று, அது என்றுமே முடிவுறாதது என்பதை தெரிந்திருந்தோம். முடிவுற்றதை போன்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது உங்களுக்கு சுகமாகாது என்று கூறும்பொழுது எந்த உணர்வு நமக்கு வந்திருக்க வேண்டும்? மனிதர்களாக இருந்தால் எந்த உணர்வு நமக்கு வந்திருக்க வேண்டும்? இவர்கள் சுகமாகாது என்று கூறுவது அறியாமையின் காரணமாக கூறுகின்றார்கள். இவர்களுடைய அறிவோ வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டிருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சும் நாளைய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது குழப்பவாதிகள். தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் போடுகின்றார்கள், கேள்விப்பட்டதையெல்லாம் போடுகின்றார்கள். அசுத்தமானதையும் அசிங்கமானதையும் அருவருப்பானதையும் ஏற்றுக்கொள்ள முடியாததையும் கெட்ட சகுனங்களாக நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பேசுவார்கள் நன்மைக்கு பதிலாக. அந்த நன்மை எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் உயிர் மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கேடுகளும் இந்த அபசகுணங்களும் உங்களுக்கு நிகழ வேண்டிய அவசியமில்லை. இவர்களை கேட்க வேண்டாம், உள்ளத்திற்குரிய சத்தியத்தை கேளுங்கள். ஒரு மனிதனாக இருந்தால் மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். மனம் என்பதை அறிந்தவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே மனதிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறை உணர்வு, மனதை படைத்தவன் இறைவன். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரகசிய செய்தியையும் உங்களுக்காக துல்லியமாக அறிவித்துக் கொண்டிருப்பவன், இதுதான் உங்களுடைய தேவை என்று அறிவித்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். இதை கேட்பதற்கு நிகராக நாம் காதுகளில் கேட்கக்கூடிய மனிதர்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக நமக்கு நன்மையானதாக இல்லை, வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உரியதாக பாராட்டுகின்றோம், மறக்க முடியாமல். இன்னமும் கூறுவார்கள், அவர்கள் டாக்டர்கள் கூறுவார்கள், இந்த நோய் உங்களுடைய பரம்பரைக்கும் குழந்தைகளுக்கும் வரும் என்று கூறுவார்கள். இதற்கு பேர் பரம்பரை நோய். சாதாரண நோயாக ஆரம்பித்து
அதனை குணமாக்குகின்றேன் என்ற பெயரில் தன் அறியாமையை கொண்டு அதிகப்படுத்தி, பிறகு அந்த நோயை உங்களுடைய இயற்கையில் உறுதிப்படுத்தி, அதன் பின்னர் எனக்கு எதுவுமே செய்ய இயலாது என்ற நிலைக்கு வரும்பொழுது, இது நாட்பட்ட நோய், குணமாகாது, எப்படித்தான் இருக்கும் என்ற தன்னுடைய அறியாமையை அறிவாக ஆக்கி மக்களிடம் புகட்டி, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் தங்களுடைய நன்மைகளுக்கு, தங்களுடைய சம்பாத்தியங்களுக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்ற அடிப்படை எதனை கொண்டென்றால், உள்ளம் என்பது என்ன என்று அறியாமல் இருக்கின்றோம். மறைவான ஒரு மாபெரும் பொக்கிஷம் உள்ளம். அந்த உள்ளத்தை நீங்கள் ஆன்மாவாக கொள்ளுங்கள். அந்த உள்ளத்தில் உங்களுடைய உயிர் மூச்சானது அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள இறைவனுடைய ஆற்றல் ஒரு உணர்வாக கிரகிக்கப்படுகின்றது. அந்த உள்ளத்தில் நற்செய்திகளாக அல்லது எச்சரிக்கையாக. நற்செய்தி என்னவென்றால், இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு சாதகமானது, அழகானது. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எச்சரிக்கை பாதகமானது, கடுமையான வேதனை உங்களை தீண்டும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது என்ன என்பதையும் அறிய வேண்டும். இதுவரையில் அறியாமையில் இருந்தது போன்று இனியும் நாம் அறியாமையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை நேசிக்கின்றான். நீங்கள் அவன் பக்கம் செவிசாய்த்து கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகின்றீர்கள். உள்ளம் என்பது இருக்கிறதா இல்லையா? மனம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா? மனதை கொண்டுதான் மனிதனாக ஒருவன் பாவிக்கப்படுகின்றான். மனம் இல்லை என்றால் நீ மனுஷனா என்று கேட்போம். மூளை மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தால் நீ மிருகமா மனுஷனா என்று கேட்போம். மிருகங்களுக்கு மனம் கிடையாது. மனிதர்களுக்கு மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் என்ற ஒன்று மாபெரும் ஆற்றல் இறைவன் உங்களை நெஞ்சங்களில் அமைத்திருக்கின்றான். அந்த மனம் என்ன பாடுபடுகிறது இப்பொழுது என்பதை பாருங்கள். வேதனை என்பது இரண்டு விதமாக இப்பொழுது பிரிக்க வேண்டும். உடல் சம்பந்தமாக ஒரு வேதனை, எங்கு பார்த்தாலும் மூட்டு வலி, அசைக்க முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நிமிடத்தில், எந்த நொடிப்பொழுதில் முதல் முறையாக ஒரு வேதனை ஏற்பட்டதோ அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் இறைவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்று இறை உணர்வு மூச்சுக்காற்றில் உள்ளத்தில் கிரகிக்கப்படுகின்றது. அந்த உயிரோட்டமுள்ள மாபெரும் ஆற்றல் மகா சக்தி என்று கூறுவீர்களே, அது இப்பொழுது எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். எதனை நாம் புறக்கணிக்கின்றோம் என்று பாருங்கள். அது சரியாக போயிடும், வரும் போகும். இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இது வரும், சரியாக போகும். ஏற்கனவே வந்து போய் வந்து போய் வந்து போய் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அதனை என் அறிவாக கொண்டு இப்பொழுது நான் எனக்கு கூறுகின்றேன் அது சுகமாகிவிடும் என்று. ஆனால் யார் கூறுவது என்றால், இறைவன் கூறுகின்றான் சுகமாகுங்கள் என்று. அந்த சுகமாகுங்கள் என்ற உணர்வை நான் என்னுடைய முதல் அந்த வழி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை உணர்ந்தேன். அதன் காரணமாக இறைவன் நீக்கினான். எவ்விதம் நீங்கியது என்பதை நீங்கள் அனுசரித்திருக்க வேண்டும். இது கட்டளை. இப்பொழுதும் பல நோய்கள், பல கஷ்டங்கள் வருவதும் போவதுமாக, தலை காட்டுவதும் போவதுமாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு உங்களை அறியாமலேயே நான் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சில் உள்ளத்தில் கிரகித்ததை மனதுக்கும் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாக சுகமாக்கினேனே தவிர அது தானாக போகவில்லை. மனம் என்பது என்ன? உள்ளத்தை பார்த்தோம். காற்றில் இறைவனுடைய செய்திகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அளவிடப்பட்டதாக, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தேவைக்குரிய செய்தியை தாங்கி அந்த உயிர் மூச்சாக இறைவன் அமைக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், அது வெறும் காற்றல்ல, இறைவனுடைய செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த உயிரோட்டமுள்ள உயிரளிக்கக்கூடிய ஆற்றல் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் அதனை விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையாக நாம் விரும்பிக் கொண்டிருப்பது ஏராளம். நாளைய வாழ்க்கையில் நாம் எதனை அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களை அறியாமலேயே அதற்கு நீங்கள் உருவமும் கற்பிக்கவில்லை. சுகமான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று ஒவ்வொரு மூச்சிலும் இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம், அதனை கிரகித்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும்.
இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அமைதியை நான் கவனிக்கின்றேன். நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பியதன் காரணமாக இந்த அமைதி எனக்காக இருக்கின்றது. சுகவீனம் ஏற்படும் பொழுது இந்த அமைதி சற்று தடுமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது. இந்த அமைதிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. அங்கு நம்முடைய நோய்கள் உருவாகின்றன என்பதை நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் என் இறைவனே இன்னும் எனக்கு அமைதியை அதிகமாக்கி கொடு, நிரந்தரமாக்கிக் கொடு, நிலைப்படுத்தி கொடு என்று ஒவ்வொரு மூச்சிலும் நாம் பதில் சொல்ல வேண்டும். மன விருப்பத்தோடு வாயை திறக்க வேண்டிய அவசியமில்லை. விருப்பங்கள் இருக்கின்றதா? இறைவன் அளித்த ஒரு அழகான செய்திக்கு நீங்கள் விருப்பத்தை காட்டுகின்றீர்களா? உங்களுடைய நாட்டத்தை காட்டுகின்றீர்களா? அதை முதலில் கவனிக்கின்றீர்களா? இதுதான் இறைவனுக்கு தேவை. நீங்கள் அவனை அறிய வேண்டி இப்பொழுது உங்களுடைய மன அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன அமைதி மிக முக்கியம். மன அமைதியிலிருந்து தான் உங்களுடைய நன்மைகள் பிறக்க ஆரம்பிக்கின்றன, படைக்கப்பட ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய தீமைகள் கஷ்டங்கள் அவ்வளவும் நீங்குவது மன அமைதியை கொண்டு மட்டுமே தான். எதை கொண்டு மன அமைதி? உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உயிர் மூச்சாக உங்களுடைய சுவாசங்களை நடத்தி கொண்டிருக்கின்றானே, அந்த சுவாசங்களில் இருக்கக்கூடிய உணர்வு உள்ளத்தால் கிரகிக்கப்பட்டு மகா சக்தியாக அமைந்துவிட்டது. இனி அதற்கு நிகராக ஒரு சக்தி கிடையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் மகா சக்தி படைத்தவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் வெறும் வாய்களால் கூறி தெரியாதீர்கள், உங்களுடைய அனுபவங்களால் அனுபவித்து புதிய அனுபவங்களில் வாழ்வதற்கான அந்த பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் தனக்கு செவிசாய்க்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கின்றது. அந்த வேதனை நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை புறக்கணிக்கின்றீர்களோ அந்த புறக்கணிப்பு எவ்வளவு கெட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த இறைவனிடமிருந்துள்ள எச்சரிக்கை மனதிற்கு வேதனையாகப்படுகின்றது. ஏதோ எனக்கு நிகழும் என்ற ஒரு வேதனை, எனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்காதோ என்ற ஒரு வேதனை, ஒரு கவலை, நாளை வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு அச்சம் இருக்கின்றது. சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இது வேதனையுடைய மிக மிக ஆரம்ப தருணங்கள். இறைவன் முதல் முறையாக உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் கிரகிக்கின்றீர்களா இல்லையா என்பதை அவன் அறிந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருகின்றான். நாளைய வாழ்க்கை சுகமாக இருக்காது போன்று உங்களுக்கு ஏற்படுகின்றது. இனம் புரியாத ஒரு சின்ன கவலை ஏற்படுகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றீர்கள், அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள் என்று கூறுகின்றான். இறைவனை யார் ஏற்றுக்கொண்டீர்களோ நிறைய செய்திகள் அவர்களுக்காக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் ஒட்டுமொத்த உலகமும் கூட நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருக்கும் ஒவ்வொன்றும். அது எப்படி சாத்தியம் என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பான். உள்ளத்தை தவறி மனதில் அணைவில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உள்ளத்திற்கும் மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளம் இறைவனுடைய செய்தியை கிரகிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அமைப்பு. அந்த உள்ளத்திலிருந்து உங்களுக்கு மனதிற்கு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தியைத்தான் நீங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உள்ளம் என்பது ஆன்மாவாக இருக்கின்றது, இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. வேதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு புத்தகமாக இருக்கின்றது, பரிசுத்தமான புத்தகமாக இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு பக்கங்கள் புரட்டப்படுகின்றன. இது தேவை, இது தேவை இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது வேண்டாம் என்று அறிவிக்கின்றது. எந்த சூழ்நிலையின் காரணமாக எனக்கு மனதில் ஒரு வேதனை, நீங்கள் சத்தம் போடுகின்றீர்கள், நீங்கள் திட்டுகின்றீர்கள், எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்றீர்கள், ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை, பொறாமையிலும் இருக்கின்றோம், நாம் பெருமையிலும் இருக்கின்றோம். என் பெருமைக்கு எந்த விதமான பாதகம் ஏற்படக்கூடாது, என்னுடைய அமைதிக்கு பாதகம் ஏற்பட்டால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், பெருமைக்கு பாதகம் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனக்கு மேலாக யாரும் வந்துவிடக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு பொறாமையும் இருக்கின்றது. இந்த இரண்டு கெட்ட குணங்கள் போதும். உங்களுடைய அமைதிக்கு பதிலாக நீங்கள் மாற்றிக்கொண்டது இந்த இரண்டும் தான். அமைதிக்கும் பணிவுக்கும் மேலாக நான் எனக்கே கேடாக மாற்றிக்கொண்ட இரண்டு கெட்ட குணங்கள் பெருமையும் பொறாமையும். இந்த பெருமை இருக்கும் பொழுது
நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளம் அறிவிக்கின்றது. நிச்சயமாக நான் அதை புறக்கணிப்பவன். 4 பேர் மதிக்கக்கூடிய வகையில்தான் நான் வாழ வேண்டும், 4 பேர் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று எண்ணாத ஒரு மனிதன் இல்லை. அந்த மனம் கெட்ட மனமாக இருக்கின்றது. நான் 4 பேரால் புகழப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது அவ்வளவு பேரும் என்னை புகழ வேண்டும் என்பதற்கு பொருள் 4 என்பது எண்ணிக்கை இல்லை. நான் புகழுக்குரியவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இறைவன் கூறுகின்றான், அனைத்து புகழும் எனக்கு மட்டுமே, நீங்கள் பணிவுடையவர்களாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் தகுதி அடைந்தவர்களாக ஆகிட வேண்டாம். நாம் அதை புறக்கணிக்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 20 வசனம் 48, யார் நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக வேதனை இறங்கும் என்ற வாக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக ஆகிறது. அத்தியாயம் 20:48, யார் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்ட பின்னரும் பொய்ப்பிக்கின்றார்களோ, இன்னும் புறக்கணிக்கவும் செய்கின்றார்களோ, அந்த அளவுக்கு பெருமை அவர்கள் மீது நிச்சயமாக கடினமான வேதனை இறங்கும் என்பது விதியாக்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இதனுடைய பாகங்கள் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உங்களுக்கு உறுதிப்பட்டு கொண்டு வரும். உங்களுடைய நிலைமை கீழிறங்கிக் கொண்டிருக்கும், உங்களுடைய நிலைமை மோசமாகி கொண்டிருக்கும். ஆரம்ப காலங்களில் நிச்சயமாக அது அறிய முடியும். ஒரு சிறு எதிரான சக்தி கூட உங்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி நாளை வாழ்க்கையை பற்றிய கவலையை கொண்டு வந்துவிடும். இறைவனுடைய ஆற்றல் அவிதமானது. யாரை இறைவன் தண்டிக்க ஆரம்பிக்கின்றான், வேதனை கொடுக்க ஆரம்பிக்கின்றான் என்றால், யாருக்கு உணரக்கூடிய தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக சோதனைகளும் வேதனைகளும் படிப்படியாக அதிகமாகும். அவர்கள் திருந்தாத வரையில், இறுதி வரையில் அவன் விடப்போவதில்லை. நான் இறைவனை நம்புகின்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்பார்கள். எவ்வளோ பேர் என்னென்ன அநியாயம் பண்ணுற அவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று. யார் திருந்துவார்களோ அவர்களை தன் பிடியில் அடக்கி ஆள்கின்றான். யார் திருந்த மாட்டார்களோ, உள்ளம் என்ற ஒன்று மறுத்து போய்விட்டதோ, மனசாட்சியம் நீங்கப்பட்டு விட்டதோ, அவர்களை கைவிட்டு விடுகின்றான். அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சுகபோகங்களும் உண்டு. இறுதியாக அவர்கள் பிடிக்கப்படும் வரை. எனவே நீங்கள் மனிதர்களுடைய போக்குகளையும் உல்லாசங்களையும் அவர்களுடைய கேளிக்கைகளையும் வேடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை இறைவனால் கைவிடப்பட்ட வாழ்க்கை. யாருக்கு அதிகமாக சோதனைகள் வருகின்றதோ நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய கண்காணிப்பிலும் இறைவன் அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டும் இருக்கின்றான். நிரந்தரமான அழகான நல்வாழ்க்கைக்காக அது இவ்வுலகத்திலும் உண்டு. அவ்விதமாக இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு இது ஒரு விளக்கமான உபதேசம். உங்களுடைய இந்த வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை என்பதும் தெரியும், அறிவித்திருக்கின்றான் உள்ளத்தில். வேத புத்தகம் உள்ளத்தில் இருக்கின்றது மனதின் சாட்சியமாக. யாரெல்லோரும் இங்கே நிரந்தரமாக வாழ்பவர்களா? இருக்கிறதே மிக கொடுமையான இறுதியான நோய் என்பது என்னவென்றால் வயோதிகமாவது. நிச்சயமாக நாம் இழக்கப் போகின்றோம், அவ்வளவையும் இழக்கப் போகின்றோம், ஒவ்வொரு பொருளையும் விட்டுவிடப் போகின்றோம். சத்தியமான உண்மை. இந்த உண்மை தெரிந்த பிறகும் இறக்கும் தருணத்திலும் கூட பிஸ்னஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு பொருள்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு நாம் வாழ்கின்றோம். பணம் வேண்டும், இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிற வயசும் ஆயிடுச்சு தெரியும், நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, இருப்பது போதுமானதாக இருக்கிறது, அதில் வாழலாம். இன்னமும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் உள்ளத்திலிருந்து, என்னை நம்புங்கள், இப்பொழுது உங்களுடைய சுகங்களில் நான் அதிகரிக்கின்றேன். இறக்கும்போது சுகமான ஒரு அனுபவமாக ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும் அடுத்த வாழ்க்கையை நோக்கி. இது இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதி காலங்களில் நோய்கள் அதிகமாவதற்கான காரணம், இப்பொழுதாவது திருந்துங்கள், உள்ளத்தில் நான் பேசுவதை கேளுங்கள். புறக்கணிப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி கொண்டு கடைசி நிமிடம் வரையில் அவர் உழைத்தார், சம்பாதித்தார் என்ற வீண் பகட்டுக்காக உங்களுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். மரணம் அடையக்கூடியதை நீங்கள் சர்வசாதாரணமாக எண்ணிட வேண்டாம். மிக பெரும் நோய் கஷ்டத்தில் நாம் மரணிப்பது. நாம் வயோதிகமாகிக் கொண்டிருக்கின்றோம். மரணம் நிச்சயம் ஒரு நாள், அது சமீபமாகவும் நிகழ்ந்துவிடலாம்.
அந்த மரணத்தின் போது உள்ளமும் உடலும் சுகமாக இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு என்னோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.